ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சைனிலா குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உளுந்தங்களி. இந்த ரெசிபி எவ்வளோ நல்லதுங்கிறது நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது இது செஞ்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிடுங்க. வாங்க எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். உளுந்தங்களி பண்ணும்போது எப்போவுமே அயன் கடாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. அதனால் நான் அயன் கடாய் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். அதோடையே கொஞ்சோண்டு வெள்ளை உளுந்து நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வறுபடுறது அப்போ தான் தெரியும், அதனால நான் சேர்த்துருக்கேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வரும், உளுந்தோட வாசனை, அது வரைக்கும் வறுத்துப்போம். கருப்பு உளுந்தாக இருக்கிறதுட்டு வறுபட்டுடுச்சா இல்லையான்னு தெரியாது. ஸோ அதனால தான் நான் வெள்ளை உளுந்து கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். வெள்ளை உளுந்து நல்லா ப்ரௌன் ஆகிட்டாலே தெரியும் நமக்கு, ஓகே இது நல்லா வறுபட்டுடுச்சுன்னு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ ஏதோ ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துட்டேன். வாசனை செம்ம சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நம்ம உளுந்தும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, வெள்ளை உளுந்து. ஸோ இந்த டயத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அதே கடாயிலேயே கருப்பு கவுனி அரிசி ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கு பதில் நீங்கள் பச்சரிசியும் சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆக்கலாமேங்கிறதுக்காக இந்த அரிசி சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம ரைஸ்லாம் நல்லா பொரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம உளுந்து ஆற வைக்கிறோம்ல, அதோடு சேர்த்து இதையும் ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் நான் 1/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு கருப்பட்டி சேர்த்தா ரொம்ப நல்லது. எனக்கு கருப்பட்டி கிடைக்கல, அதனால் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இதிலையே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கப்பு எல்லாமே இதுக்கு நான் ஒரே கப் தான் யூஸ் பண்ணுறேன். உளுந்து எதில் எடுத்தனோ அதில் தான் நாட்டு சக்கரையும் எடுத்திருக்கேன், தண்ணியும் எடுக்கிறேன். இதுக்கு பாகுப்பதம்லாம் எதுவும் தேவையில்லை. நல்லா கொதி வந்துட்டு நாட்டு சக்கரை ஃபுல்லாக கரையணும், அவ்வளோதான். ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் கொதி விட்டுருப்பேன். நாட்டு சக்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம நாட்டு சக்கரை தண்ணியை வடிகட்டிக்கலாம். எப்போவுமே வெல்லம் சேர்க்கும் போதும் நாட்டு சக்கரை சேர்க்கும் போதும் ஒரு வாட்டி வடிகட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குன்னு. இப்போ இந்த பாகையும் நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல உளுந்தும் கருப்பு கவுனி அரிசியும், அது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இது மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சோம்ல மாவு, அதை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சலிச்சு எடுத்துக்கிட்டால் தான் களி நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். என்ன தான் நம்ம மிக்சியில் அரைச்சாலும் கண்டிப்பாக அந்த குருணை இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் கண்டிப்பாக சலிச்சுக்கோங்க. இப்போ எல்லா மாவையும் நான் சலிச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அதே இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். நம்ம நாட்டு சர்க்கரையை கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு இதில் ஊற்றிடலாம். கண்டிப்பாக இது நல்லா ஆறி இருக்கணும். இப்போ அதுலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மாவு, அதுலேருந்து நான் 1 கப் மட்டும் எடுத்திருக்கேன். எனக்கு 1/2 கப் கிடச்சிது. நான் 1 கப் மட்டும் எடுத்திருக்கேன். கட்டி எதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ கட்டி எதுவுமே இல்லை. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கடாயை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம ஸ்டவ்வுக்கு மாற்றிக்கலாம். ஸ்டவ்வில் மாற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். களி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கட்டிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்ம கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம களி நல்லாவே திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காக ஆகணும். அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ இதில் எண்ணெயை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் ஒரே தடவையாக சேர்த்துறாதீங்க. அப்பப்போ 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெயை நல்லா இழுத்துடுச்சு களி. இப்போ திருப்பியும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பியும் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம களி நல்லா உருண்டு திரண்டு வருது. லாஸ்ட்டாக திருப்பியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருப்பேன். இப்போ பாருங்கள், நம்ம களி சூப்பராக உருண்டு திரண்டு வருது. அதே மாதிரி ஓரங்கள்லாம் பாருங்கள், எண்ணெய் நல்லா ரிலீஸ் ஆகுது. இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தோம்னா நம்ம களி சூப்பராக ரெடி ஆகிடும். கிட்டத்தட்ட இந்த களியை நான் அடுப்பில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தேன்.
களி ரெடி ஆயிட்டான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு எடுத்து இப்படி கையில் உருட்டினீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும். அப்படி வந்தாலே நமக்கு களி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்த்தியான உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. நான் மிக்ஸ் பண்ணுறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் களி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து பண்ணி கொடுங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. சின்ன வயசில் நம்ம சாப்பிடாம அவாய்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ நல்லாவே தெரியுது இதோட பெனிஃபிட் என்னங்கிறது. ஸோ இதை மிஸ் பண்ணாமல் நம்ம குழந்தைங்க எல்லாருக்குமே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். கொடுக்கும்போது எப்போவுமே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சையான நல்லெண்ணெய் சேர்த்து கொடுங்க. அது இன்னுமே நல்லது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.